ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் 16 முதல் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி மிதுனத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9க்குடைய குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தனகாரகன் தனஸ்தானத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. அது மட்டும் இல்லை, குருவுக்கு ஸ்தான பலங்க. குரு கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அளப்பரிய பலனை குரு பகவான் தருவார் என்பது ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அதனால் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் குருவுக்கு ஸ்தான பலம், அது மட்டும் இல்லை பார்வை பலமும் இருக்குது. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது சிறப்பு. சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக உன்னதமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. முதல்ல குருவை பார்க்கலாம். குரு 2ஆம் இடத்தில் இருக்கார். தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ தன பிராப்தி உண்டு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய காலம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக செய்யலாம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக கல்வி பயிலக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். அதாவது குடும்பத்தில் பணம் வந்ததுன்னு சொன்னாலே, பண வரவு இருந்தாலே எல்லாமே வந்தது, மகிழ்ச்சியும் உடனே கூடவே வந்ததுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம். கணவன் மனைவி மட்டுமல்ல, மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் வீடே சந்தோஷமாக களைகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அந்த மேஷ ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஆசிரியர்கள், மற்றபடி பார்த்திங்கனாக்கா ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிட அறிஞர்கள், இன்னும் பிற எத்தனையோ பேர் இருக்காங்க வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள். அவங்க அத்துணை பேருக்கும் இந்த வாரம் ஒரு உன்னதமான பலனை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களுக்கு வங்கி கணக்கு உயரப்போகிறது. பணம் பல வகையில் பைய நிரப்பும். கொடுக்கல் வாங்கல் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். இது ஸ்தான பலம், குருவினுடைய ஸ்தான பலம். இப்போ குரு பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு 6ஆம் இடம் பார்க்கிறார் என்று சொன்னால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடம் அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது. மாறாக சந்தோஷம்தான் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இதுதாங்க ஹைலைட்டு. இப்போது எந்த ஒரு ராசிக்கும் 10ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அது தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கினால் மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக இருக்கும். அப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ தொழில் பிரமாதமாக சூடு பிடிச்சி நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, இதுதான் நேரம், இதுதான் உங்களுக்கு உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த 10ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு. சனி பகவானுக்கு 3, 6, 11 இருந்தால் அற்புதமான பலனை தருவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 11ஆம் இடம் சனி பகவானுக்கு உகந்த இடம். குரு பகவானுக்கு உகந்த இடம், சனி பகவானுக்கு உகந்த இடம். அப்படி பார்க்கும் பொழுது
அற்புதமாக தொழில் வந்து சூடு பிடிக்கும். நீங்கள் நம்பி எங்கேயாவது கடனை உடனே வாங்கி, அதாவது வங்கிகளின் மூலம், அரசின் மூலமாகவோ இல்லை நண்பர்களின் உதவியாக நீங்கள் கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு பெரியவங்க தெரியாமலா சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தொழில் ஒரு உன்னதமான ஒரு அமைப்பை, நீங்கள் ரொம்ப கேஷுவலாக ஒரு தொழிலை பண்ணாலும் அது பெரிய இமாலய வெற்றியை தேடித்தரும். ஒரு நடைபாதையில் கடை போட்டுட்ருக்கீங்க, வண்டி வாகனங்களில் காய்கறி பழங்கள் எடுத்து போய் வியாபாரம் பண்ணுறீங்க. அப்படி ஒரு கேஷுவலாக பண்ணுறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த சனி பகவான் இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரகத்துவம் இல்லையா? அப்போ சின்ன லேக் பேட்டிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு அற்புதமாக இருக்கும். முதலாளிகளுக்கும் நல்ல லாபத்தை ஈட்டி தரும் என்று சொன்னால் மிகையாகாது. பூமிக்கு அடியில் நிலக்கரி சுரங்கம், பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் அன்பர்களுக்கு போல ஒரு உன்னதமான காலகட்டமாகத்தான் இது விளங்கப் போகிறது. குரு பகவான் நிலை சிறப்பாக இருக்கிறது. ராசிநாதன் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருந்து அங்கிருந்து 8ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர் ராசிநாதன் முயற்சி செய்து உங்களுடைய சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய தொழிலுக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் முழு மூச்சாய் இறங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் உச்சநிலை பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை. ஆதலால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், கூட்டாளிகளால் நன்மை. கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், நடிகர் நடிகையாக இருக்கட்டும், ஃபைனான்சியரு, எடிட்டரு, கேமராமேன், யாராக இருந்த போதிலும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இன்னும் அப்படி ஏற்கனவே வேலை பண்ணிகிட்ருக்கோம், தொழில் பண்ணிட்டு ஒரு சீரியல் பண்ணுறோம், ஒரு படம் பண்ணுறோம், இன்னும் ஒரு சீரியலோ ஒரு படமோ வாய்ப்பு வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நல்ல ஒரு சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். உள்நாட்டு வாணிபம் ராகு 12 இருக்கார். வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். மற்றபடி உங்களுக்கு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்பாடாகும். நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க, வெளி மாநிலமாவது போவீங்க அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் 12இல் இருக்கிறார். பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும். அவங்க வந்து உயர்கல்வி படிக்கலாம், அதுக்காக செலவு செய்யலாம். இல்லை பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். மற்றபடி குரு அங்கே பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதால அது சுப செலவாக தான் இருக்கும். கல்விக்காக செலவு செய்வீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். சாதிப்பீர்களா, நல்ல சம்பாத்தியம், தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும். சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. இப்போ அதாவது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அது அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், தனியார் துறையாகட்டும், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு உங்களுடைய வேலையினுடைய நிலையை பார்த்து, அதாவது கௌரவித்து உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய நேரம், அற்புதமான தருணம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. நன்றி.